போட்டி பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நமக்கு வந்து இன்னைக்கு என்விரான்மெண்ட் பொல்யூஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் கடைசி சப்ஜெக்ட் பிவிக்கு சீரீஸில் பார்த்தீங்கன்னா கடைசி பார்க்குறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும் இதில் பயங்கர லிங்க் ஆகும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பிவிக்குங்கிறது பிவிக்குள்ள கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதோ இல்லையோ அந்த தீம்லேருந்து ரிப்பீட் ஆகும். அப்போ நீங்கள் இப்போ அந்த பிவிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சீரீஸை எவ்வளோ போஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ போஸ்ட் பண்ண பண்ணிடணும். இது ஒரு முக்கியமான ஏரியா. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும், எல்லாமே ஓரளவு கவர் ஆயிரும். என்விரான்மெண்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்துடும். பேசிக்காக கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நம்ம பிவிக்கு போவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் கூடி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸு உருவாக்குவாங்க. ஒரு அக்ரிமெண்ட்டை உருவாக்குறது, அடுத்து பாலிசியை உருவாக்குறது, இதெல்லாம் கன்வென்ஷன். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ்ன்னு இருக்கும். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் தான் சொல்லுவாங்க. கான்ஃபரன்ஸுங்கிறது என்னன்னா சும்மா பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு சும்மா டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். அதில் எந்தவித அக்ரிமெண்ட்டும் உருவாக்க மாட்டாங்க, எந்த வேறு பாலிசியும் உருவாக்க மாட்டாங்க, எந்த வேறு ரூல்ஸும் உருவாக்க மாட்டாங்க. சும்மா நம்ம எல்லாம் நம்ம வந்து க்ரீன் எனர்ஜி தான் பயன்படுத்தணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இது கொஞ்சம் கட்டுப்படுத்தும். கன்வென்ஷனுங்கிறது கட்டுப்படுத்தும். இப்போ சில இடத்துல கன்வென்ஷன் இருக்கும், சில இடத்துல என்ன இருக்கும், கான்ஃபரன்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏன்னா இதில் இயர் படிக்கணும், எங்கே வச்சு நடந்ததுன்னு பார்க்கணும், எந்த செக்டாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நமக்கு மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஐயூசிஎன் 1948 ஆரம்பிக்காங்க. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஏன்னா ஐயூசிஎன். இது எங்கே ஆரம்பிக்காங்க 1948 கேட்டிங்கன்னா கிளாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஓகே, இதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம். கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சரை வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. இந்த ஐயூசிஎன் தான் பார்த்தீங்கன்னா இந்த என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், வல்னரபிள் ஸ்பீசிஸ், அந்த லிஸ்ட்டு நம்ம என்விரான்மெண்ட்டில் படிப்போம் பார்த்தீங்களா, அந்த இதுதான் ஐயூசிஎன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1961 நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு ஆரம்பிக்காங்க. அதாவது வனவிலங்குகளுக்குன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க. இதுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அதே கிளாண்டு தான் இருக்குது. அப்புறம் 1971 இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ராம்சார் கன்வென்ஷன். ராம்சார்ங்கிறது ஈரானில் February 2 டேட்டெல்லாம் படிச்சுக்கிடணும். இந்த என்விரான்மெண்ட் சம்மந்தமாக டேட் அதையும் சொல்லிடுவோம். February 2 பார்த்தீங்கன்னா ராம்சார் கன்வென்ஷன் நடக்கும். அந்த ராம்சார் கன்வென்ஷனில் அதுக்கு வந்து என்ன பண்ணால் வெட்லாண்டு ஈரநிலங்களை பாதுகாக்கிறக்காண்டு இதுக்கும் காப்பு நடக்கும். ஏன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இப்போ காப்புங்கிறது ஜென்ரல் நேம். காப்புங்கிறது ஒரு 5-6 காப்பு இருக்கும். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி இருக்கும். இப்போ ராம்சார் கன்வென்ஷனுக்கும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்கும். இப்போ வந்து ராம்சார் கன்வென்ஷனுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன அதே கிளாண்ட், ஈரநிலங்களை பார்க்குது. அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ 100வது ஈரநிலத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் சொல்லிட்டு பறவைகள் சரணாலயத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமானது யுனைடெட் நேஷனல் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், UNEPம்பாங்க. 1972 ஆரம்பிக்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா நைரோபி, கென்யாவுடைய கேபிட்டல். ஏன்னா இது முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1972ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் இந்த June 5 என்விரான்மெண்ட் டே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே வருஷம் ஏன்னா யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வராங்க. ஹியூமன் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வர்றாங்க 1972. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதுதான் June 5 ஸ்டாக்ஹோமில் கொண்டு வராங்க. இதுதான் மெயினான மாநாடு. இந்த மாநாடுக்கு ரொம்ப தலைமை தாங்கியது யாருன்னா நம்ம இந்திரா காந்தி. இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இப்போ இது ஒரு முக்கியமானது. அடுத்தது CATS சைட்ஸ் அப்படிம்பாங்க. 1973 ஆரம்பிக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. சைட்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கணும். கன்வென்ஷன் ஏன்னா ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இன் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் வைல்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபானானா அனிமல்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு சோலேஜி, இது வந்து என்னன்னா பிளான்டேஷன். அப்போ இது வந்து 1973 ஆரம்பிக்காங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்டேஞ்சர் ஸ்பீசிஸை வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க, முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1979 பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்
ஏன்னா மைக்ரேட்டரி அதான் கீவேர்டு. அப்போ இது எங்கே ஆரம்பிக்காங்கன்னா பான் எங்கே இருக்குன்னா ஜெர்மன். இது வந்து எப்படி படிக்கும்னா எங்கே ஆரம்பிச்சாங்க, எதுக்காண்டி ஆரம்பிச்சாங்க, இப்போ அட் ப்ரெசன்ட் மாநாடு எங்கே நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி. இது முக்கியமானது, அன்கிளாஸ் அப்படிம்பாங்க. அன்கிளாஸ் 1972 ஆரம்பிக்காங்க. எங்கே ஆரம்பிக்காங்கன்னா ஜமைக்கால தான் மாநாடு நடக்கு. இதில் தான் அந்த ஹைசியை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஹைசினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய டெரிட்டோரி லிமிட். இப்போ நமக்கு ஒரு டெரிட்டோரி லிமிட் இருக்குன்னு வச்சுருவோமே. இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவுடைய டெரிட்டோரி லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 நாட்டிக்கல் மைல். 200 நாட்டிக்கல் மைல் வரை பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். 200 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைசி. யாருக்கும் சொந்தம் கிடையாது. இங்கே தான் வந்து இந்த ஸ்பேஸ் உடைய உதிரி பாகங்களெல்லாம் இங்கே தான் போடுறதுனால அது குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. இப்போ அதுக்கு நமக்கு என்னன்னா அந்த அமைப்பை இது பண்ணுறீங்க. கன்வென்ஷன் ஆனது லா ஆஃப் த சி. அந்த சீக்கு ஒரு கன்வென்ஷன் கொண்டு வராங்க, ஜமைக்கால கொண்டு வர்றாங்க. அடுத்த பான் கன்வென்ஷன் என்ன 1983. இது எதுக்குன்னா மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸ்லாம் இடப்பெயர் இருக்கும்ல, அதுக்கு ஒரு கன்வென்ஷன் வைக்காங்க. அடுத்து வியனா கன்வென்ஷன் இம்பார்ட்டன்ட். 1985 வியனா கன்வென்ஷனில் தான் அந்த ஓசோனை பற்றி பேசுவாங்க. ஓசோன் லேயர் பாதிப்படையுதுங்கிறத பற்றி பேசுவாங்க. அதுக்கு 2 வருஷம் கழிச்சு 1980 மாண்ட்ரியல் புரோட்டோகால் அப்படிம்பாங்க. மாண்ட்ரியல் புரோட்டோகால்னா ஓசோன் லேயரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னடாவில் வச்சு அந்த இதை எடுப்பாங்க. ஓசோன் லேயரை பற்றி பேசுவாங்க. நமக்கு என்விரான்மெண்ட்டில் அது ஒரு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் IPCC 1988 ஆரம்பிக்காங்க. எங்கே ஆரம்பிக்காங்கன்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுறது தான். அதுக்கு இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஒன்று போடுறாங்க ஜெனீவாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசல் கன்வென்ஷன் சொல்லிட்டு வைக்காங்க. பேசல்னா என்னென்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள இது. ஏன்னா அதுக்கு பேரே பேசல் கன்வென்ஷன் சொல்லிட்டு உள்ளே கொண்டு வர்றாங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு இயர் வைஸாக பார்க்குறோம் என்னென்ன கன்வென்ஷன்லாம் நம்ம வருதுன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரோம். அப்போ வந்து எதுக்காண்டி பேசல் கன்வென்ஷன் கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா, எதுக்காண்டி கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் மூவ்மெண்ட் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட். தீங்கு விளைவிக்கக்கூடிய வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி போகிறது தான் பேசல் கன்வென்ஷன் ஆரம்பிக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து UNCCC. இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். இதில் தான் நீங்கள் அந்த காப்புங்கிறது எல்லா இடத்துலையும் வந்தும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ங்கிறது எல்லா இடத்துலையும் வரும். ஆனால் இதை தான் நம்ம பரீட்சையில் கேட்பாங்க. UN26 காப் 26 என்ன, 21 என்ன, 30 என்ன, இந்த வருஷம் 31 இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ யுனைடெட் நேஷன், UN ஃபார் யுனைடெட் நேஷன், F ஃபார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரேம்வொர்க், C ஃபார் என்ன 3 C வரும், கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க. இதனுடைய இதுதான் எர்த் சமிட் அப்படிம்பாங்க. அப்போ நமக்கு இது வந்து ரியோ டி ஜெனீரோல பிரேசிலில் வச்சு நடக்குது. ஃபர்ஸ்ட் மாநாடு 92 நடக்குது. அதுலேருந்து வருஷம் மாநாடு நடந்துகிட்டே இருக்குது. இந்த வருஷம் டர்க்கியில் வச்சு நடக்க போகுது. ஏன்னா 31 காப் 31 வந்து நடக்க போகுது. இது நம்ம தெளிவாக தனியாகவே பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காப், அது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன், இதே தான் இங்கே இப்போ கன்வென்ஷன் இருக்குல்ல, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, CPT அப்படிம்பாங்க, கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இது முக்கியமானது. இது இப்போ 93 ஆரம்பிக்காங்க. இதுக்கு வந்து இப்போ காப் இந்த வருஷம், இதுக்கும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிம்பாங்க, காப் 17. இதுக்கு வந்து இந்த வருஷம் நடக்கக்கூடியது காப் 31. இது 17 எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா எராவான். இந்த எராவான்ங்கிறது எங்கே இருக்குன்னா அர்மேனியாவில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 94, இது 93. 94ல் பார்த்தீங்கன்னா அதே தான் UNCCD என்ன டி ஃபார் என்னன்னா டெசர்டிஃபிகேஷன். டெசர்டிஃபிகேஷனா தரிசு நிலமாக்குதல், பாலைவனமாக்குதல். இப்போ இது ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 94ல் பார்த்தீங்கன்னா பாரிஸில் ஆரம்பிக்காங்க. இப்போ இதுக்கு மாநாடு, ஏன்னா அதுக்கு மாநாடு காப் 17 தான். இதுக்கு நமக்கு மாநாடு பார்த்தீங்கன்னா காப் 17 தான். இது எங்கே நடக்க போகுதுன்னா உலன் பாட்டர்ங்கிறது என்னன்னா மங்கோலியாவுடைய கேபிட்டல். இது கேட்கலாம். டெசர்டிஃபிகேஷன் மாநாடு, பயோடைவர்சிட்டி மாநாடு, கிளைமேட் சேஞ்ச் மாநாடு காப் 31 எங்கே நடக்கும்னா டர்க்கியில். அடுத்தது என்ன இருக்குன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். 97ல் பார்த்தீங்கன்னா கியோட்டோ புரோட்டோக்கால்.
கியோட்டானா இந்த டொயோட்டா கியோட்டா டோட்டோன்னு முடிஞ்சதுன்னா அது ஜப்பான். இங்கே ஜப்பான் மாநாட்டில் தான் அதை கொண்டு வராங்க. இங்கே தான் கிரீன் ஹவுஸை பற்றி பேசுகிறாங்க, குளோபல் வார்மிங்கை பற்றியும் பேசுவாங்க. இப்போ வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் வந்து அமெரிக்கா இருந்தாலும் ரெண்டாவது காரணம் ஜப்பான் சொல்லுவாங்க. அப்போ தான் வேலையே பயிரை மேயுதும்பாங்க, அவனே கொண்டு வந்து அவனே மாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அது முக்கியம். அடுத்து ரோட்டர்டாம் கன்வென்ஷன் 1998. ரோட்டர்டாம்ங்கிறது நெதர்லாண்டில் இருக்கு. இவங்களுடைய வேலை என்னன்னா அந்த கசாடஸ் கெமிக்கல் இருக்கு பாத்தீங்களா, அதை ட்ரேடு பண்றது ரெகுலேட் பண்றது தான் அவங்களுடைய வேலை. ரோட்டர்டாம் கன்வென்ஷன். அப்ப ரெகுலேட் ட்ரேட் இன் கஸ், தீங்கு விளைவிக்கக்கூடியது ஹசாடஸ் கெமிக்கல் எல்லாம் கேட்பாங்க. அடுத்தது ஹர்டாஜினா புரோட்டோக்கால். என்ன ஹர்டாஜினா புரோட்டோக்கால்? இது எதுக்குன்னா பயோசேப்டிக்காண்டி கொண்டு வருவாங்க. இந்த கர்டான கொலம்பியா, சவுத் அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா, சவுத் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள கொலம்பியாவில் வச்சு கொண்டு வராங்க. 2000 கொண்டு வராங்க. 2001 பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் திரும்ப கொண்டு வருவாங்க. இங்கே தான் வந்து எதை பற்றி பேசுவாங்கன்னா, ஸ்டாக்ஹோம்னா ஸ்வீடன், ஆர்கானிக் பொல்யூட்டன்ட்டை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, UNREWD வரும், 2008 ஆரம்பிக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஜெனீவா. இதுக்கும் ஃபுல் ஃபார்ம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிடணும். அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா UN ப்ரோக்ராம் ஆன் reducing emission from deforestation and forest degradation. எல்லாமே டேட்டா தான். 2008 பார்த்தீங்கன்னா குளோபல் டைகர் ரிசர்வ் யூஎஸ்ல வச்சு நடக்கும். டைகர் ரிசர்வ் உள்ள கொண்டு வர்றாங்க. ஏன்னா அடுத்தது நகாயா புரோட்டோக்கால், இது முக்கியமானது. நகையாங்கிறது ஜப்பான் தான். இங்க வந்து ஈக்குவிட்டபிள் ஷேரிங், ஈக்குவிட்டபிள் ஷேரிங் ஆஃப் பெனிஃபிட் ஃப்ரம் ஜெனட்டிக் ரிசோர்சஸ். அடுத்து போன் சேலஞ்ச் 2011. ஏன்னா போன் சேலஞ்ச் ஜெர்மனு இங்க என்ன பண்ணாங்கன்னா ரீஸ்டோர் டீக்ரேட்டட் லேண்ட். அடுத்த மின்மட்டாங்கிறது ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இந்த மெர்க்குரியால் பாதிக்கப்பட்டது. இது ஒரு பொல்யூஷன்ல வரும், மெர்க்குரி பாதரசம். ஏன்னா கடல்ல என்ன பண்ணிடுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு மெர்க்குரி பிளான்ட்டுக்காரன் கழிவெல்லாம் கடல்ல அனுப்பிடுவான். அங்க ரால் நிறைய இருக்கும். அந்த ராலெல்லாம் வாங்கிட்டு போறவங்க வந்து இந்த மின்மட்டா டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஊர் பேரே வச்சிருவாங்க மெர்க்குரி. இது என்ன 2013 கொண்டு வர்றாங்க. ஏன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா கிகாலி அக்ரிமெண்ட், இது முக்கியமானது. கிகாலி அக்ரிமெண்ட்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த மான்ட்ரியல் புரோட்டோக்கால் நடந்துச்சுல 1987, அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அமெண்ட்மெண்ட் ஆஃப் மான்ட்ரியல் புரோட்டோக்கால். இந்த கிகாலி எங்க இருக்குன்னா ருவாண்டா. அடுத்தது கன்மிங் மான்ட்ரியல் இல்லையே வந்துட்டு, மான்ட்ரியல் கனடா. குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் கொண்டு வர்றாங்க, 2022 கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக வேர்ல்டு லெவல்ல அமைக்கப்பட்ட அமைப்புகள் எப்போ ஆரம்பிக்காங்க, எதுக்காண்டி ஆரம்பிச்சாங்க, ரீசெண்டா இந்த மாநாடு எங்க நடக்குது, இதுதான் இந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டாவது நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா, UNFCCC இருக்குமில்ல, அதை மட்டும் எடுத்து, ஏன்னா போன குரூப் 2A மெயின்ஸ்லையும் சரி எல்லா டிஎன்பிசிலும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதை மட்டும் எடுத்து ஒரு பார்வை பார்த்துருவோம். யுனைடெட் நேஷன் கிளைமேட் கான்ஃபரன்ஸ் பார்க்க முன்னாடி நம்ம என்னன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்குறோம். என்விரான்மெண்ட் சம்மந்தமாக ஒரு டேஸு, ஏன்னா இது முக்கியமாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ வேர்ல்டு வெட்லேண்ட் டே, இதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ராம்சார் சைட். ஏன்னா அது என்னைக்குன்னா நம்ம மாநாடு வந்து 1971 பார்த்தீங்கன்னா ஈரானில் ராம்சார்ங்கிற இடத்துல ஒரு 2 நடக்கும். அதனால 2 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெட்லேண்ட் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு ஆட்டை பாராமல் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக அடிச்சிடலாம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் March 21. என்ன இது எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டு பக்கத்தில் வச்சு ஞாபகம் வச்சுக்கிடணும். வெட்லேண்ட் டே என்ன, யார் யாருக்கு பிறந்த நாள்.
அப்பாவுடைய பிறந்தநாள் மறக்காது, அம்மாவுடைய பிறந்தநாள் மறக்காது, கூட பிறந்தவங்களுடைய பிறந்தநாள், ஃப்ரெண்ட்ஸுடைய பிறந்தநாள், அவங்க மந்த் ஏதாட்டு வந்தால் அன்னைக்கு ஃபாரஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. எதாட்டு ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடணும். ஒரு வேர்ல்டு வாட்டர் டே ஏன்னா 22. இப்போ ஃபாரஸ்ட் வேணும்னா வாட்டர் வேணும், இப்போ ஃபாரஸ்ட் வேணும்னா வாட்டர் வேணும்னு வச்சுக்கணும். வாட்டர் வந்து எங்கேருந்து இருக்குன்னா எர்த்துலேருந்து எடுக்கிறோன்னு வச்சுக்கணும். ஏப்ரல் 22 இது இப்படியா ஞாபகம் வைக்கணும். எர்த் டே வந்து 22. இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டிங்கிறது மே 22. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே நமக்கு தெரிஞ்சா விட்டுருங்க, ஜூன் 5. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே டு காம்பட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட் வந்து ஜூன் 17. இன்டர்நேஷனல் டைகர் டே இப்போ தான் போச்சு, ஜூலை 29. அன்னைக்கு பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த புலி படம் போட்டு எல்லாருமே படம் போட்டிருந்தாங்க. அப்போ வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா 70% டைகர் வந்து இந்தியாவில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டேட்டா ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார். வேர்ல்டு எலிஃபண்ட் டே இனிமே தான் வரப்போகுது, ஆகஸ்ட் 12. ஓசோன் டே செப்டம்பர் 16. ஹேபிடட் டே ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே நவம்பர் 21. அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல், இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்கான். இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து டிசம்பர் 2. இது என்னன்னா இந்த போபால் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 1984 டிசம்பர் 2 அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஆனால் 3 தான் எல்லாரும் இறப்பாங்க. அப்போ அந்த 2 ரிலீஸ் ஆகிறது தான் கொண்டாடலை, டே அனுசரிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே டிசம்பர் 11. என்ன மவுண்டைன் இக்கோசிஸ்டம். சாயில் டே கேட்கலாம் 5. எல்லாத்தையும் படிச்சு வச்சுருங்க. ஒரு 5-6 நேரம் பாராமல் எழுதி பார்த்துருங்க. ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் கேட்டிங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுடைய கான்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இயர் என்ன இருக்குது, எங்கே நடக்க போகுதுன்னு பாருங்க. அதில் தான் பொறுத்துகளை கேட்டிருக்கான். போன தடவை குரூப் 2 பொறுத்துகளை கிடைக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் அதில் கண்டிப்பாக சிக்கிரும். இந்த செடில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இதனுடைய மாநாடு வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். நம்ம என்ன படிக்கணும்னா இதுதான் சிஓபிம்பாங்க. சிஓபிங்கிறது காமன் நேம். இது சிஓபி மட்டும் படிச்சிடாதீங்க. சிஓபிங்கிறது எல்லா மாநாட்டுக்கும் வரக்கூடியது. சிஓபின்னா என்னங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். பார்ட்டியில் அந்த உறுப்பினர் இருக்கக்கூடிய நாடுகளை சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்காங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாநாட்டில் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா, அந்த சிஓபி எத்தனாவது சிஓபின்னு கேட்பாங்க, 22வது சிஓபின்னு கேட்கலாம், எங்கே நடந்துன்னு கேட்பாங்க. ஏதாட்டும் முக்கியமான ஒரு ஈவெண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்கலாம். இவ்வளோதான். இந்த இடத்துல 3 தான். அப்படியே டேட்டாவை எழுதி மனப்பாடம் பண்ணிங்க. எப்படி என்விரான்மெண்ட் டேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோமோ அதே மாதிரி இந்த சம்மிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருங்க. அப்போ வந்து கிளைமேட் சேஞ்சை காப்பாற்றுறக்காண்டி உள்ள மாநாடு, அவ்வளோதான். அவன் வந்து ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்கே நடக்குன்னா பெர்லின். ஏன்னா 1995. ஆக்சுவலாக 1992 தான் இதை கொண்டு வரணும்னு வச்சு பேசியிருப்பாங்க. 92 தான் பேசியிருப்பாங்க. 92 பேசிட்டு மாநாடு எப்போ நடக்குன்னா 95 நடக்கு. பெர்லின்னா ஜெர்மனியில் வச்சு நடக்குது. 2வது மாநாடு எங்கே வச்சு நடக்குன்னா ஜெனிவாவில் வச்சு நடக்குது. ஜெனிவாங்கிறது சுவிட்சர்லாந்து வச்சு நடக்குது 96. 3வது மாநாடு கியோட்டோ. இது முக்கியமானது. இந்த கியோட்டோவில் தான் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுவாங்க. அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜப்பான், கியோட்டோ, டொயோட்டா, அந்த O1 முடிஞ்சால் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜப்பானில் வந்து இது பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது மாநாடு பார்த்தீங்கன்னா பியூனோஸ் ஏரிஸ் அர்ஜென்டினா வச்சு 98 நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது மாநாடு பார்த்தீங்கன்னா பான் ஜெர்மனியில் 99. அடுத்து 6 வந்து ஹேக்குங்கிறது நெதர்லாண்டில் இருக்குது 2000. ஆக்சுவலாக நடக்கிறது வந்து ஹேக்கில் நடக்குது. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி வந்து எங்கே நடக்கும்னா பான் ஜெர்மனியில் நடக்கும். ஏன்னா ஹேக்கில் தொடங்கி ஜெர்மனியில் நடக்கும். சில நேரத்தில் 2 நாடுகள் சேர்ந்து நடத்துவாங்க. அடுத்தது மராக்கீஸ், ஏன்னா மொரக்காவில் வந்து COP 7 நடக்குது 2001. இந்தியாவில் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கு. இப்போ அடுத்தாப்புல COP 33 வந்து இந்தியாவில் நடக்கிறதுக்கு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு அதை பேசுறது நின்று போச்சு. ஆனால் திடீர்னு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும்போது படிச்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை நியூ டெல்லியில் 2008 நடந்திருக்கு. 2002. COP 9ங்கிறது மிலான் இட்டாலி 2003. COP 10ங்கிறது அதேமாதிரி பியூனோஸ் ஏரிஸ் அர்ஜென்டினா 2004 நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா COP 11 மாண்ட்ரியல்னா கனடாவில் இருக்குது. ஏன்னா இது வந்து கியோட்டோ புரோட்டோக்கால். அதாவது கியோட்டோ புரோட்டோக்கால்னா என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஓசோன் லேயர் டிப்ளேஷன் ஆகுதுல, ஓட்ட விழுதுல, அந்த ஓசோன் லேயரை பற்றி ஓசோன் லேயரை பாதுகாக்கணும்னு சொல்லி நடக்கும். அடுத்து COP 12ங்கிறது நைரோபிங்கிறது கென்யாவில் 2006. அதாவது நேஷனல் என்விரான்மெண்ட் அந்த ஏஜென்சி அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே நைரோபியில் இருக்கும். COP 30 வந்து பாலிங்கிறது இந்தோனேஷியா 2007 நடக்குது. COP 14 வந்து போலாண்டில் 2008 நடக்குது. COP 15ங்கிறது கோப்பன்ஹேகன்
டென்மார்க் 2009 நடக்குது. COP 16 வந்து கான்கன் மெக்சிகோ 2010 நடக்குது. 17 டர்பன் சவுத் ஆப்பிரிக்கா 2011. COP 18 டோகா கத்தார்ல இருக்கு 2012. COP 19 வார்ஷா போலாண்டில் இருக்குது 2013. COP 20 லிமா பெருவில் இருக்குது 2014 நடக்குது. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸையும் பார்த்துக்கிடணும். கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறாங்க. இது COP 21 வெரி இம்பார்ட்டன்ட். பாரிஸ் இது டிஎன்பிசியில் சிலபஸ்லேயே கொடுத்துருவான். பாரிஸ் மாநாடு கிளைமேட் சேஞ்ச் பாரிஸ் மாநாடுனே கொடுத்துருவாங்க. இங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கிளைமேட் டெம்பரேச்சரை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக கூடாத அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற இதை பற்றி பேசியிருப்பாங்க. முதல் முறையாக அதை பேசியிருப்பாங்க. முக்கியமானது. அடுத்து COP 20 மராக்கேஸ் மொராக்கால 2014 நடக்குது. அடுத்து COP 23 பான் ஜெர்மனி 2017 நடக்குது. ஆனால் இதை நடக்கிறது தான் பான். ஆனால் அதை நடத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபிஜி. COP 20 கட்டாவைஸ் போலாண்டில் வச்சு நடக்குது. அந்த நம்ம பார்த்தோம்ல பாரிஸ் மாநாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாரிஸ் மாநாடுக்கு இந்த போலாண்டில் கட்டாவைஸ் மாநாட்டில் வச்சு தான் அந்த கிளைமேட் அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒரு ரூல் புக்கை இஷ்யூ பண்ணுவாங்க. ரூல் புக் ஃபார் பாரிஸ். அடுத்து 25 பார்த்தீங்கன்னா மேட்ரிட் ஸ்பெயினில் நடக்குது. ஆனால் தலைமை நடத்தியது யாருன்னா சில்லி. 26 கிளாஸ்கோ. இது முக்கியமான மாநாடு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இங்கே பஞ்சாமிர்த பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு 5 பிரின்சிபல் சொல்லுவாங்க. தனியாக நம்ம பார்ப்போம். நான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கேன். அடுத்தது 27 சாம் எல்சேக் எஜிப்தில் வச்சு நடக்குது 2022. 28 துபாய் யுனைடெட் அரப் எமிரேட்ல 23 நடக்குது. 29 பாகுங்கிறது அசர்பைஜானுடைய கேபிட்டல் 2024 நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நடத்தின மாநாடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் வந்ததுனால நமக்கு அதை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 2029 இப்போ நடந்து முடிஞ்சது 2024. இப்போ COP 30 எங்கே நடந்ததுன்னா பெலாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா இதான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். பெலாம் பிரேசில் வச்சு நடக்குது 2025. இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது 2026 பார்த்தீங்கன்னா டர்க்கியுடைய சிட்டி அண்டாலியா அதில் வச்சு நடக்க போகுது. இது யார் நடத்துறாங்கன்னா டர்க்கியும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து நடத்துறாங்க. நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்க போகுதுன்னா அடிஸ் அபாபா எத்தியோப்பியாவில் நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. அதுக்கு அடுத்த வருஷம் இந்தியாவில் மேபி நடக்கலாம். இந்த மாநாடு நம்பரு வருஷம் எங்கே வச்சு நடக்குன்னு படிச்சு வச்சுருங்க. ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிவிக்கு பார்ப்போம். பிவிக்கில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சிலேருந்து கிரீன் எனர்ஜியும் பார்க்குறோம். கிளைமேட் சேஞ்சுங்கிறத அந்த கான்ஃபரன்ஸ் தான் படிக்கிறது தான் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சில் தான் இங்கே குளோபல் வார்மிங் படிக்க போகிறோம். பரவாயில்ல ஓசோன் டிப்ளஷன் பற்றி படிக்க போகிறோம். மாற்றங்கள் கிரீன் எனர்ஜிங்கிறது நேச்சுரல் இயற்கையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி. நேச்சுரலாக இருக்கக்கூடிய இயற்கையிலேருந்து வர்றது. இது கிளீன் எனர்ஜின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீன் எனர்ஜினா என்ன கேட்டிங்கன்னா ஏர் பொல்யூஷன் நடக்கக்கூடாது. ஏர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய எனர்ஜி அது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கிளீன் எனர்ஜி. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம்? இதில் எது ட்ரூன்னு கொடுத்து கேட்டிருக்கான். ஏன்னா நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராமில் அதில் பாயிண்ட்ல அண்டர் நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் அதில் த லெவல் ஆஃப் SO2 என்னங்கன்னா சல்ஃபரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. ஏன்னா அடுத்தது RSPM. ஏன்னா RSPMனா ரெஸ்பைரபிள் சஸ்பெண்டட் particulate மேட்டர் RSPM. அடுத்து PM 2.5. பிஎம்னு என்னன்னா அதே தான் பர்டிகுலேட். இந்த இதில் பர்டிகுலேட் மேட்டர் 2.0 ஆர் ரெகுலர்லி மானிட்டர். அதாவது இந்த ஏர் பொல்யூஷன் நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் இந்த கேஸை ஃபுல்லாக என்ன செய்றாங்க, இந்த நாளையுமே ரெகுலராக மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்காங்க பார்த்தீங்கன்னா அண்டர் நேஷனல் ஏர் மானிட்டரிங் ப்ரோக்ராம் 104 அப்சர்வேஷன் ஆர் ரெக்கார்டட் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 104 அப்சர்வேஷன் கொண்டு வர்றாங்கன்னு கேட்காங்க. இது கண்டிப்பாக நம்மளால போடுறது டவுட்டு தான். ஏன்னா ஆனால் ஃப்ளூக்கில் வேணால் எதாவது ட்ரை பண்ணலாம். ஒரு இயர்னு சொல்லும்போது நமக்கு ஒரு 52 வாரம் இருக்குது. வாரத்துக்கு 2 ரிப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 104 போடலாம். அப்படி வச்சு வேணால் போடலாம். ரிஸ்க் தான் அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனால் இது ரைட்டான ஸ்டேட்மெண்ட். த ஆப்ரேட்டிங் மானிட்டரிங் ஸ்டேஷன் ஆர் லொக்கேட்டட் இன் 398 சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ இடத்துல இருக்குன்னா 966 இருக்கு. 966.
அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது கேட்டிங்கன்னா 1 and 2 மட்டும் ரைட். நெக்ஸ்ட், ஏன்னா இது முக்கியமான ஏரியா, அந்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான ஏரியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் த ஃபாலோவிங் ஆர் பேட்லி அஃபெக்டட். எதெல்லாம் வந்து பேட்லி அஃபெக்டடுங்காங்க. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் அண்ட் இப்போ எல்லா இடத்துலையுமே அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதை நீங்கள் தட்டி விட்டுறலாம். ஏன்னா அடுத்து என்விரான்மெண்ட் இருக்குது. அப்போ குளோபல் வார்மிங்கில் என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகும். குளோபல் வார்மிங்கை உருவாக்குறதே யார் தான்? இண்டஸ்ட்ரி தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிருது. ஆனால் இந்த என்விரான்மெண்ட் ஆப்ஷன் இங்கேயே இருக்குது. அப்போ இதையும் நீங்கள் தட்டி விட்டுடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வர்றது ஹார்டிகல்ச்சர் வருது. அப்போ நமக்கு குளோபல் வார்மிங்கில் அக்ரிகல்ச்சர் பாதிக்குது, ஹார்டிகல்ச்சர் பாதிக்குது, என்விரான்மெண்ட் பாதிக்குது. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா 3. அப்போ ஆப்ஷன் பார்க்கணும். சில நேரம் உங்களுக்கு டவுட் வரும், இது ரைட்டு, ரெண்டாவது ரைட்டு தானே அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து போட்டலாமா நினைப்பீங்க. 1 and 3 போட்டலாமா, இந்த ஆப்ஷன் போட்டலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இது போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து நமக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குனால 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தூக்கி போடுறோம். இப்போ ஆப்ஷன் தான் உங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கும். அடுத்தது ஃபைண்ட் த எலமெண்ட் ஆஃப் இந்தியா கிளைமேட் ஆக்ஷன். எந்த எலமெண்ட் ஆக்சுவலாக இந்த பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. COP26 வந்து கிளாஸ்கோவில் வச்சு நடக்கும். இது தனியாகவே படிப்போம். இப்போ கிளாஸ்கோ ஏன்னா 2021 நடக்கும். அந்த கொரோனா வந்ததுனால அதை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அந்த இதுதான் இந்தியாவுடைய கிளைமேட் ஆக்ஷன். அதில் வந்து பஞ்சாமிர்த பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டை நம்ம வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். அதில் நெட் ஜீரோ எமிஷன் 2070 டார்கெட் வச்சிருப்பாங்க. இந்த அதில் 5 பஞ்சாமிர்தம் சொல்லியிருப்பாங்க. அதில் 1க்கு மட்டும்தான் 2030, 2070. மிச்சம் 4உடைய பிரின்சிபல் என்னங்கன்னா 2030 தான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ மட்டும் 2070, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே என்னன்னா 2030. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரைட்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கேட்டீங்கன்னா இன்க்ரீஸ் நான் ஃபாசில் எனர்ஜி. ஏன்னா நான் ஃபாசில் எனர்ஜி அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 500 ஜிகாவாட் வந்து 2030 உற்பத்தி பண்ணணும்பாங்க. அதுவும் நமக்கு ரைட். இவன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்னு சொல்லியிருக்கான். ஆனால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 ஜிகாவாட். அடுத்தவங்க ரினியூவபிள் எனர்ஜியுடைய ப்ரொடக்ஷன் வந்து 50% இருக்குன்னுபாங்க. அதுவும் 2030. இப்போ இதுவும் கரெக்ட். பிளான்டிங் ட்ரீ, ஸ்டாப்பிங் டீஃபாரஸ்டேஷன், இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. இது என்விரான்மெண்ட் ஆக்டில் வரும். நமக்கு என்விரான்மெண்ட் ஆக்ட் 86 ஏன்னா அந்த ஆக்டில் இதை பற்றி வரும். அப்போ நமக்கு வந்து 1, 2 ரைட்டு, 3 வரக்கூடாது. 3 வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா நமக்கு இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ 1, 2 இதுவா அதுவான்னு பார்க்கணும். அடுத்தது ரிடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி. ஆக்சுவலாக அது சொல்லுவாங்க, ரிடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி வந்து 45% குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரைட்டு. அண்ட் கார்பன் எமிஷன் வந்து 1 பில்லியன் வந்து ரிடியூஸ் பண்ணணும்பாங்க. கார்பன் எமிஷன் வந்து 1 பில்லியன் வந்து ரிடியூஸ் பண்ணணும்பாங்க. இதில் 5மே வந்துட்டு பஞ்சாமிர்த பிரின்சிபல் இருக்கும்ல. பஞ்சாமிர்தங்கிறது வந்து ஒரு 5 பிரின்சிபலை சொல்கிறது தான் பஞ்சாமிர்தம். இதில் 5மே வந்துட்டு நான் ஃபாசில் எனர்ஜி. பாருங்க, நெட் ஜீரோ எமிஷன். நெட் ஜீரோ எமிஷன் என்னன்னா எவ்வளோ கார்பன் வெளியே போதோ அவ்வளோ கார்பனை அப்சர்வ் பண்ணணும். நெட் ஜீரோன்னு கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு அப்சர்வேஷன் இருக்கணும் 2070. அப்போ இது 1வது பிரின்சிபல். 2வது நான் ஃபாசில் எனர்ஜியை பார்த்தீங்கன்னா 500 ஜிகாவாட் உற்பத்தி பண்ண 2வது பிரின்சிபல். அடுத்தது ரினியூவல் எனர்ஜி 50% இருக்கணும் 3வது பிரின்சிபல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிடியூஸ் கார்பன் இன்டென்சிட்டி 45% 4வது பிரின்சிபல். இது நமக்கு 5வது 1 பில்லியன் இருக்கணும் 5வது பிரின்சிபல். 5மே வந்துச்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. இதுதான் அந்த ஆப்ஷன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வித்தை. அப்போ என்னெல்லாம் கேட்கானா அந்த பழைய கொஸ்டினை படிக்க உங்களுக்கு தெரியும். இந்த இருக்கு பாருங்க, இதான் வந்து பஞ்சாமிர்தம் இந்தியா கிளைமேட் ஆக்ஷன் கிளாஸ்கோ மாநாட்டில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் 5 பிரின்சிபல் சொல்றாங்க. 5மே படிச்சிடணும். இல்லை என்ன சொல்றாங்க பாருங்க, ரிடியூஸ் 1 பில்லியன் டன் ஆஃப் ப்ராஜெக்டட் கார்பன் எமிஷன் 2030. இதெல்லாம் 2030. அப்போ கார்பன் எமிஷன் வந்து என்ன செய்யணும், குறைக்கணும். 1 பில்லியன் டன் குறைக்கணும் CO2. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுக்காம பாருங்க, ரினியூவபிள் சோர்சஸ் 2030க்குள்ள நம்ம இந்தியாவில் வந்து எனர்ஜி 50% வந்து ரினியூவபிள் சோர்ஸில் இருக்கணும். அடுத்தது பாருங்க 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் வந்து 2030 இருக்கணும். 500 ஜிகாவாட் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது கட் கார்பன் இன்டென்சிட்டி ஆஃப் த எக்கனாமி. ஒரு எக்கனாமியில் ஒரு இண்டஸ்ட்ரி போடுறோம், நிறைய ப்ராஜெக்ட் போடுறோம்னா கார்பன் வந்து வெளியே நிறைய வரும். அதை வந்து 45% குறைக்கணும் அப்படிங்கிறத 2030 கொடுக்குறாங்க. அடுத்தது நெட் ஜீரோ பார்த்தாங்களா, 2 தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்.
பஞ்சாமிர்த பிரின்சிபல் படிச்சு வச்சுடுங்க, 5ஐயும் படிச்சுக்கிடுங்க. அதாவது 4 பிரின்சிபலுக்கு 2030 டார்கெட், ஒரே ஒரு பிரின்சிபல் தான் 2070. எல்லாத்துலேயுமே இந்த நம்பரை படிச்சு வச்சுக்கிடணும். எல்லாத்துலேயுமே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோன்னு இருக்கும், ஒரு இதில் 500 ஜிகாவாட்டுன்னு இருக்கும், ஒரு இதில் 50% சொல்லிட்டு இருக்கும், ஒரு இதில் 45% இருக்கும், ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 500 ஜிகாவாட் 50%, 45%, ஒரு இதில் 1 பில்லியன் சொல்லிட்டு வரும். 5 நம்பரையும் படிச்சு கரெக்டாக படிச்சிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எடுத்துலாம். ஆனால் இப்போ வந்து அடுத்த டார்கெட் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா இதுதான் கிரீன் கோல் அப்படிங்காங்க. டார்கெட் செட் ஃபார் 2035. நமக்கு 2030 இருந்தது பார்த்தீங்களா, அது என்டிசி, நேஷனலி டெட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு என்டிசி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்தியா வந்து 2030 எல்லாத்தையும் அடைய முடியாது, 2035 இந்த இயரை மாற்றி கரண்ட் அஃபேர்ஸ்ல உள்ள கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த கார்பன் எமிஷன், அதை வந்து ரிடியூஸ் எமிஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்போம். அப்போ இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து அந்த எமிஷனை குறைக்கணும். 45% இருந்துச்சா, அதை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 47% நாங்கள் குறைக்கிறோம் எண்ணெயில இருந்து 2005 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஃபாசில் எனர்ஜி 500 ஜிகாவாட்டுன்னு இருந்து வச்சிருந்தோமா, அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த எலக்ட்ரிக் பவர்ல மட்டும் 60% அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்டிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்றாங்க பார்த்தீங்களா, அதில் 1 பில்லியன் சொல்லிட்டு பார்த்தோமா, அது இவங்க என்ன சொல்றாங்கன்னா 3.5 to 4.0 இதை வந்து அப்சர்வ் பண்ணணும், பில்லியன் டன்ஸ் அப்சர்வ் பண்ணணும். எப்படி அப்சர்வ் பண்ணா, ஃபாரஸ்ட் ட்ரீ எல்லாம் வளர்த்து அப்சர்வ் பண்ணணும். ஒரு 3 பாயிண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்டிசிங்கிறது இருந்தாலும் 2035 கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் டு வார்மிங் ஆஃப் ரிவர். ஆத்து தண்ணி வெப்பமடைகிறதுனால என்ன மாற்றங்கள் ஏற்படும், நதிகளின் காலநிலை தொடர்பான வெப்பமயமான விளைவு என்னன்னு கேட்காங்க. சேஞ்சஸ் இன் வாட்டர் சலினிட்டிங்காங்க. இது வந்து கடல் தண்ணியில வந்து வெப்பம் அதிகமான சலினிட்டி அதிகமாகும். ரெண்டாவது சேஞ்சஸ் இன் ஃபிஷ் மைக்ரேஷன் பேட்டர்ன். எப்பவுமே ஒரு கிளைமேட் சேஞ்சில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வண்ணத்து பூச்சி பரவுறதை பார்த்தோம், ஏன்னா ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம். ஏன்னா அப்போ வந்து இதுல மைக்ரேஷன், இதான் ஆன்சர். கிளைமேட் சேஞ்சினாவே மைக்ரேஷன் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து. அப்போ ஃபிஷ், அங்க உள்ள ஃபிஷ் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அந்த ஃபிஷ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். எந்த இடத்துக்கு போகும் கேட்டீங்கன்னா, ஃபிஷ் வந்து கோல்டு பிளட்டட். அப்போ வெப்பமான இடத்துல இருந்து குளிரான இடத்துக்கு ஓடிடும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்டோதெர்மிக் அப்படிம்பாங்க. சேஞ்சஸ் இது வராது, சேஞ்சஸ் இன் கண்டென்ட். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது, செகண்ட் ஒன். ஆப்ஷனை பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அசெட்ஸ் அண்ட் ரீசன் கேட்டிருக்காங்க, தமிழ்லேயே படிச்சிடும். அசெட்ஸ் அண்ட் ரீசன். அழிந்து போதல் என்பது ஒரு இனம் புவியை விட்டு முற்றிலும் மறைந்து போகுது. கரெக்ட். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு டைனோசர். காலநிலை மாற்றங்கள் பெரும் பாலூட்டிகளுக்கு இடையே உணர்விற்காகவும் இருப்பிடத்திற்காகவும் போட்டியை தீவிரப்படுத்திருக்கு. அப்போ இந்த மேமல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இந்த அழிந்து போகும்போது என்னன்னா, பெரிய மேமல்ஸ்லாம் சின்ன மேமல்ஸை அடிச்சு அதுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும். அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதை தான் இதில் கொடுக்குறாங்க. அப்போ இதை தான் இங்கிலீஷில் கொடுக்காங்க. என்ன கொடுக்குறாங்க, ரெண்டுமே ரைட்டு. அப்போ எக்ஸ்டிங்ஷன் இஸ் டெஃபைன் அஸ் த பெர்மனன்ட் டிஸப்பியரன்ஸ். கிளைமேட் சேஞ்ச் ஆக்சிலரேட் இந்த காம்படிஷன் பிட்வீன் லார்ஜ் மேமல்ஸ்க்கும் அந்த இதுக்காண்டி உள்ள போராட்டமாக தான் இருக்கும் அப்படிங்காங்க. இப்போ உணவு இதெல்லாம் கிடைக்காம அது எல்லாமே அழிஞ்சு போயிருது. நெக்ஸ்ட், இந்தியா ஆல்சோ ஜாயின் அதர் நேஷன் இன் அனௌன்சிங் நெட் ஜீரோ. இப்போ தான் பார்த்தோம் 2070. ஏன்னா அந்த பஞ்சாமிர்த பிரின்சிபல் கிளாஸ்கோ மாநாடு, அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கிடுங்க. அதை தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, தேர்ட் Y20. இப்போ G20 மாநாடு இருக்கு, G20 கண்ட்ரிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மாநாடு நடக்கும்போது Y20 வைப்பாங்க. Y20னா யூத் 20. இது வந்து இந்தோனேஷியாவில் வச்சு ஒரு மாநாடு நடக்குது. அந்த டேட் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்காங்க. இதனுடைய முக்கியமான தீம் என்னன்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க. அதான் முக்கியம். கான்செப்ட் ஆஃப் சர்க்குலர் எக்கனாமினா என்னன்னு கேட்டிருக்கேன். இதான் கொஸ்டின் பெருசா இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொஸ்டின். சர்க்குலர் எக்கனாமினா என்ன நமக்கு தெரியும். சர்க்குலர் எக்கனாமினா என்னன்னா, இந்த ஒவ்வொரு பொருளையும் ரீயூஸ் பண்ணணும். அதான் என்ன. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, அலிவியேட் பாவர்ட்டிக்கா தப்பு, ரிடியூஸ் ஃபெமினுங்கா தப்பு. ரெண்டுமே ஒன்று தான், ஃபெமினை பஞ்சம் இதாக்குறது. இதில் என்ன கேட்டீங்கன்னா, என்கான்சன் யூத் கிடையாது. யூஸ் ரீயூஸ் எஃபிஷியன்ட்லி ரிசோர்சஸ். ஒரு ரிசோர்ஸஸை எவ்வளோ தூரம் அதை மாற்றி அந்த பொருளை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் வந்து என்னங்கன்னா சர்க்குலர் எக்கனாமி. சர்க்குலர் அதே இதை சுற்றி யூஸ் பண்ணுறது. அப்போ வந்து சர்க்குலர் எக்கனாமி. இப்போ புதுசாக நம்ம பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஆரஞ்சு எக்கனாமி. ஆரஞ்சு எக்கனாமினா என்னங்கன்னா புதுசாக இன்னோவேஷன்.
ஒரு கிரியேட்டிவ் கண்டுபிடிக்கிறக்காண்டி கொண்டு வரக்கூடியது. இதை அந்த மாநாட்டில் வச்சு கொடுக்காங்க. இந்த சர்க்குலர் எக்கனாமி கான்செப்ட் யாருதுன்னு கேட்கலாம். பேஸ்டு ஆன் ஏவி நீஸ். அவர் 1988 இந்த கான்செப்டை பத்தி சொல்லியிருக்காரு. அதை கூட ஒரு கொஸ்டின் அடுத்தது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், கிளீன் ஏர் ஆக்ட் எப்பன்னா 1970. இந்த ஆக்டை ஃபுல்லா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட வேண்டியதான். என்விரான்மெண்ட் ஆக்ட்னா 1986. வைல்ட் லைஃப் ஆக்ட்னா 72. வைல்ட் லைஃப் ஆக்ட் 72. இந்த மாதிரி ஆக்டை ஃபுல்லா நம்ம மனப்பாடம் பண்ணணும். இது சம்பந்தமா வேற என்ன ஆக்ட் இருக்கு அப்படிங்கன்னா, இந்தியால ஏர் ஆக்ட் கொண்டு வருவாங்க. இந்தியால ஏர் ஆக்ட் 1981. அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஆக்ட் 1974. ஏன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட். இந்த ஆக்டை ஃபுல்லா படிச்சிருந்தோம். 2002. ஏன்னா இதுல இருந்து ஏதாட்டும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. 80 வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் 1980. அடுத்தது த டைட்டில் ஆஃப் பிரண்ட்லேண்ட் ரிப்போர்ட். இது முக்கியமான ரிப்போர்ட். எதுக்குன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இப்போ இந்த பிரண்ட்லேண்ட்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல 1987ல ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, நார்வே பிரைம் மினிஸ்டர் பேர் தான் பிரண்ட்லேண்ட். அப்போ என்ன கேட்டீங்கன்னா, இது எதுக்காண்டி கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டீங்கன்னா, அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG இவருடைய ரிப்போர்ட் படி தான் நமக்கு 2000 to 2015 வந்து நமக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னா மில்லினியம் கோல்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் 2015 to 2030 வந்து இப்போ SDG கோல்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து என்ன கொடுக்காங்க, கேரிங் எர்த்துங்க, கேரிங் அண்ட் ஷேரிங்கா, அவர் காமன் ஃபீச்சர். அடுத்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ரிசோர்ஸ் கன்சம்ஷனுங்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன கேட்டீங்கன்னா, அவர் காமன் ஃபீச்சர்னு சொல்லி தான் நமக்கு அந்த 17 கோலை கொடுக்குறாங்க. இது ரிலேட்டடா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சஸ்டைனபிள் SDG கோல் தான். இதுக்கு ஒரு 3 பில்லர் இருக்குது. அதையும் கூட கொஸ்டினா கேட்கலாம். ஒரு பில்லர் என்னன்னா சோசியல், இன்னொன்னு என்ன எக்கனாமிக், இன்னொன்னு என்னன்னா என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட், அவர் பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஏன்னா பொறுத்துகன்னு பார்க்கும்போது தமிழ்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போடலாம். அதாவது அயல் நாட்டு இனங்கள் கீழே இருந்து பார்ப்போன்னா, இது சும்மா ஃப்ளூக்ல போடுறது தான், இருந்தாலும் ஓரளவு கெஸ்ஸிங்ல போடலாம். அயல் நாட்டு இனங்கள் இந்த வருது ஜெர்மானிக்கா, அதை வச்சு ஜெர்மன்ங்கிற மாதிரி மீன் வச்சிருவோம். இதை பிடிச்சிடலாம். இந்த மைல்கல் இனங்கள் பனைமரம். ஏன்னா பனைமரங்கிறது ஒரு முக்கியமானது. பனைமரங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு மைல்கல் மாதிரி இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர் பகுப்பாய்வு உயிரினங்கள். இந்த உயிரினங்கள்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரவுட் மீனை கொண்டு வரலாம். ட்ரவுட் மீன்னா நன்னீர்ல வாழக்கூடிய மீன். திரட்டி இனங்கள்ங்கிறது மரப்பெண். இப்போ நம்ம இங்கிலீஷ்க்கு போவோம். அப்போ எக்ஸாட்டிக் ஸ்பீசஸ்ங்கிறது ஜெர்மானியா. ஏன்னா அப்போ வந்து 4க்கு 1 வரணும். அப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து கீஸ்டோனுங்கிறது நமக்கு என்ன ஃபார்ம் ட்ரீ. 3க்கு 2. அப்போ இது தப்பாயிரும், இது ரைட் ஆயிரும். மீதி உள்ளதை பார்க்குறோம். பயாசி ஆர்கானிசம் ட்ரவுட்டு. அடுத்து அக்குமுலேட்டட் ஸ்பீசிஸ் வந்து உட்லைஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். கண்ணை மூடி அடிச்சிடணும். 1972. இதில் தான் June 5 கொண்டு வர்றாங்க. அப்போ இதில் முக்கியமான ரோல் பிளேன் பண்ணது யாருங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஏன்னா 1972 இங்கே தான், அதாவது யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்விரான்மெண்ட். முக்கியமானது. நெக்ஸ்ட், இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்டுருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் COP 30 எதுலன்னா UNFCCC. COP 30 போன வருஷம் நடந்தது. இப்போ அதே இது COP 31 UNFCCC எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கக்கூடியது ஆண்டல்யா டர்க்கில நடக்க போகுது. நவம்பர் மாசம் தான் நடக்கும். என்ன இது வந்து COP 31. சரி, இதுல நம்ம பார்ப்போம் எது கரெக்ட்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்ல வந்து எது கரெக்ட்னு கேட்கான். COP 30 என்ன, COP 30ங்கிறது பெலம்ல வச்சு நடக்குது. பெலம் எங்க இருக்குன்னா பிரேசில் நடந்துச்சு. COP 30 பிரசிடென்சி ப்ரொபோசஸ் ரிசல்ட் ஆஃப் த குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிம்பாங்க. GST குளோபல் ஸ்டாக் டேக் அப்படிம்பாங்க.
குளோபல் ஸ்டாக் டேக்னா என்னன்னா ஒவ்வொரு நாடும் இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க, கிளைமேட் சேஞ்சை இது பண்றதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது அந்த COP30 என்ன பண்ணா 6 மேஜர் தீமெட்டிக் பில்லர்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க கேட்டகரிஸ், அதை வந்து செக் பண்றதுக்காண்டி. அப்புறம் 30 வந்து கீ அப்ஜெக்டிவ்னு சொல்லி 2 நம்பர் வந்திருக்கு, 6ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு, 30ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ நமக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த கீ அப்ஜெக்டிவ் அப்போ இப்போ வந்து இதை வந்து டக்குன்னு நம்ம ரைட்னு எடுக்க முடியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 6 தீமெட்டிக் பில்லர் ஆஃப் த ஆக்ஷன் அஜெண்டா கவரிங் எஃபோர்ட், மிட்டிகேஷன், அடாப்டேஷன், ஃபினான்ஸ், டெக்னாலஜி, கெப்பாசிட்டி பில்டிங். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 6ங்கிற வார்த்தை இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ நமக்கு வந்து அவன் எது கரெக்டுன்னு கேட்கான். அப்போ 1 வரலாம் 2 வரலாம். அப்புறம் 30ங்கிற வார்த்தை இங்கேயும் இருக்குது அந்த கீ அப்ஜெக்டிவ். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும் இருக்குது, இதுக்கு சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இதுவும் இருக்கு. அப்போ நமக்கு 1, 2, 3 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, தெரியாத பட்சத்தில் போடலாம். அடுத்தது ஆக்டிவேஷன் குரூப் ஆர் கவர்னிங் பாடிஸ் ஆஃப் COP30 ஆக்டிவேஷன் அஜெண்டா அப்படிங்காங்க. ஆக்சுவலி இந்த ஆக்டிவேஷன் குரூப் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பாடி. அதனால நமக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த ஃப்ளூக்ல தான் போடுறோம் 1, 2, 3 ரைட்டு. அப்படியே நமக்கு அந்த டேட்டாவை தூக்கி அப்படியே இறக்கி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அபவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரைமரியில இருந்து எனர்ஜி வந்து செகண்டரி லெவலுக்கு கடத்தப்படுது, செகண்டரி லெவல்ல இருந்து டெர்சரி லெவலுக்கு எனர்ஜி வந்து கடத்தப்படுது. அப்போ எனர்ஜி ஃப்ளோ இஸ் த கீ ஃபங்க்ஷனுங்காங்க. கரெக்ட். த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் த எக்கோசிஸ்டம் த்ரூ ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், இதுவும் ரைட்டு. டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி நாட் ஃபாலோ தெர்மல் டைனமிக்ஸ் லாங்கா, அந்த இடத்துல நாட்டுன்னு வர்றதுனால இது தப்பாயிடுது. இப்போ ஆன்சர் என்னது 1, 2 ரைட்டு. நெக்ஸ்ட், த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இன் த எர்த் என்விரான்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ். இப்போ கிரீன் ஹவுஸ்னா என்ன நமக்கு தெரியணும், CO2, மீத்தேன், NO2, என்ன ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன், என்ன குளோரோஃப்ளோரோ கார்பன், இதெல்லாம் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் நமக்கு தெரியும், பூமியிலேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து பூமியை விட்டு திரும்ப போகாமல் அப்படி பிடிச்சு நிப்பாட்டுறது தான் என்னது கிரீன் ஹவுஸ். இப்போ இதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுல வந்து என்ன ஆப்ஷன் நடக்கும், எதனால் நடக்கும் அப்படின்னு கேட்காம, பிகாஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இந்த எர்த் என்விரான்மெண்ட் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் த போலார் ஐஸ் கேப் ஆர் மெல்டிங். இப்போ இதுதான் போலார் ஐஸ் கேப், இது ஒரு ஐஸ் கேப், இது ஒரு ஐஸ் கேப் மெல்ட்டுங்காங்க. ஆனா அது வந்து என்ன கேட்டீங்கன்னா அதனுடைய எஃபெக்ட், கிரீன் ஹவுஸுடைய எஃபெக்ட்ல அது நடக்குது. இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த அட்மாஸ்பியர் இஸ் டிரான்ஸ்பரண்ட், அது மேபி வரலாம். ஆனா இது எஃபெக்டா இருக்கனால நம்ம காசை மட்டும் தான் அவன் கேட்டிருக்கான், அதனால காசை நம்ம தேடுறோம். அடுத்தது அட்மாஸ்பியர் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டு IR. IRனா இன்ஃப்ராரெட் ரேஸ், சம் வேவ்லென்த் ஆர் ஒபாக் டு IR இன்ஃப்ராரெட் அட் அதர் வேவ்லென்த். அப்போ நமக்கு அகச்சிவப்பு கதிர்ங்கிறது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த பனிமூட்டமா இருக்குன்னா நம்ம அந்த இடத்துல அகச்சிவப்பு கதிரை வந்து நம்ம இது பண்றேன்னு வச்சிருவோம். அகச்சிவப்பு கதிர் அந்த மஞ்சள் கலர் லைட்டை போட்டு போறோம், அந்த பனிமூட்டெல்லாம் விலக்கி காட்டும். ஆனா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒபாக்கா மாறுது, தெளிவா இல்லாம ஆகுது. அப்ப இதுதான் ஆக்சுவலா ஆன்சர் இந்த இடத்துல. அடுத்து அட்மாஸ்பியர் டஸ் நாட் கண்டெயின் எனஃப் ஆக்சிஜன் பிளாக் டு இன்ஃப்ராரெட்டுக்கு தப்பு. ஓசோன் கோல் இஸ் க்ரோவிங்கா, அதுவும் தப்பு. இப்ப இந்த இடத்துல ஆப்ஷன் இதுதான். ரெண்டாவது ஆப்ஷன் வளிமண்டலம் அகச்சிவப்பு கதிர்களை குறிப்பிட்ட அலைநீளத்தில் அனுமதிப்பதும் ஒளிப்புகாத்தன்மை இதான் இது. ஒளிப்புகாத்தன்மை ஒரு குறிப்பிட்ட அலைநீளத்தில் இருப்பதாலும் நமக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதான் அதுக்குள்ள ஆன்சர். இதுல தான் நீங்க இந்த வேவ் லென்த் எல்லாம் படிச்சுக்கிடணும். பிசிக்ஸ்ல கேட்பான், ஏன்னா காமா கதிர், ஏன்னா எக்ஸ்ரே, என்ன அடுத்து யூவி ரேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிபிள் ரேஸு, அடுத்தது அகச்சிவப்பு கதிர், அடுத்து மைக்ரோவேவ்ஸு, ரேடியோஸ், 7 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும். இது பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான டாபிக். அப்போ வந்து காமா கதிர்ஸ் இதுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், ஆனா வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும். வேவ் லென்த் வந்து கம்மியா இருக்கும், ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறனால தான் நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா கேன்சர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கக்கூடிய ரெண்டாவது அதிகமா இருக்கக்கூடிய என்னன்னா எக்ஸ்ரே. இப்போ நீங்க வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமான ரேஸ் காமான்னு படிச்சுட்டு இருப்பீங்க, அது ஆப்ஷன்ல இல்லைன்னா நீங்க எக்ஸ்ரே போடணும். ஏன்னா போக போக அதாவது வேவ் லென்த் என்னது, இதான் வேவ் லென்த், இதனுடைய கேப் தான் லாம்டா.
இப்போ வந்து ஃப்ரீக்வன்சிங்கிறது நமக்கு மேலே போதும். ஃப்ரீக்வன்சி அதிகமானா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்தால் வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து போக 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 வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ வேவ் லென்த் அதிகமான ரேஸ் என்னன்னா ரேடியோ ரேஸ், அடுத்தது மைக்ரோ, அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா ஐஆர். அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்காங்க, வேவ் லென்த் வச்சு தான் அந்த கொஸ்டின் வைக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஒரு பார்வை பார்த்துக்கிடணும். அடுத்தது கிளைமேட் சேஞ்ச், அதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்கான். ஏன்னா அப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுங்கும்போது ஹாட்டர் டெம்பரேச்சர், இன்க்ரீஸ் டிராட், இது கரெக்ட் தான். கூலர் டெம்பரேச்சருங்க தப்பு. அடுத்தது வார்மிங், ரைசிங் ஓஷன், இது கரெக்டு. மோர் சிவியர் ஸ்டோம், இதுவும் ரைட்டு. மோர் வார், இன்க்ரீஸ் டிராட். ஆக்சுவலாக வார் வர்றதுக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் இருக்க போய் தான் வார்லாம் நடந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இல்லை எல்லா ஆப்ஷனும் ரெண்டு ஆப்ஷன் தான் வச்சிருக்கான். இந்த ரெண்டுமே பெஸ்ட்டாக வந்துட்டு, அதனால இதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் என்ன பண்ணுறோம், 1, 3 ரைட்டுன்னு சொல்லி போடுறோம். நெக்ஸ்ட், மேட்ச் த கிளைமேட் கான்ஃபரன்ஸ், இதை தான் நீங்கள் படிக்கணும். ஒரு மாநாடு பார்த்தோம் பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே கேட்பாங்க. அப்போ நமக்கு கியோட்டோ புரோட்டோக்கால் ஜப்பான் நடந்த COP3. ஏன்னா COP3ங்கிறது எப்போ நடக்குன்னா இயரும் படிக்கணும், 97. ஏன்னா இந்த காப்புங்கிற கான்செப்டை எப்போதான் கொண்டு வராங்க. முதல் மாநாடு 95ல நடக்குது, 2ஆம் மாநாடு 96, அப்போ 3ஆம் மாநாடு வந்து 97. இந்த மாநாட்டில் எதை பற்றி பேசுவாங்கன்னா குளோபல் வார்மிங்கை பற்றி பேசுவாங்க. இது முக்கியமானது. டெல்லியில வச்சு ஒரே ஒரு ஆட்டத்தில் நடந்திருக்கு. எப்பன்னா COP8 2002ல நடக்குது, ஒரே ஒரு தடவை தான். பாலிங்கிறது நமக்கு என்னன்னா இந்தோனேஷியா, அது வந்து COP13 2007 நடக்குது. மான்ட்ரியல் ஆக்ஷன் பிளான் COP11 2005ல நடக்குது. மான்ட்ரியல் புரோட்டோக்கால்னு ஒன்று இருக்கு, அது 1987 நடக்கும். ஏன்னா அது வந்து புரோட்டோக்கால், மான்ட்ரியல் புரோட்டோக்கால். இது எதுக்கு நடக்குன்னா ஓசோன் டிப்ளேஷனுக்காண்டி. ஓகே, நெக்ஸ்ட், டஸ் நாட் ரிலேட்டட் டு த டெஃபினிஷன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டிக்கு ரிலேட் ஆகாத வார்த்தை எதுங்க இருக்காங்க. அப்போ பயோடைவர்சிட்டியோட டெஃபினிஷன் பார்த்துடணும். வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் லிவிங் ஆர்கானிசம். என்ன இந்த டேமை யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் ஜி ரோஷன். ஓகே, இப்போ எது கிடையாதுன்னு கேட்காங்க. அப்போ கிடையாதுன்னு கேட்கும்போது வெரைட்டி ஆஃப் எவோலூஷனரி சேஞ்சுங்கிறது கிடையாது. அதாவது இதில் தமிழ் என்ன கேட்டீங்கன்னா பரிணாம வளர்ச்சி மாற்றங்கிறது அதில் வராது, பயோடைவர்சிட்டியில் வராது. இந்த வேரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் வரும், அப்புறம் அந்த கண்டிஷன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குங்கிறது வரும். இப்போ வராதுன்னு கேட்குறதுனால ஆன்சர் என்னது 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷனில் பிவிக்கு என்னென்ன கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த பொல்யூட்டன்ட் விச் இஸ் கால்ட் சைலண்ட் கில்லர். சைலண்ட் கில்லருங்கிறது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து 100 part/மில்லினியம் கான்சன்ட்ரேஷனோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கண்ணை மூடி போட்டுருங்க, கார்பன் மோனாக்சைடு தான். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு கிடையாது, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடையாது, ஓசோன் 3ங்கிறது கிடையாது, கார்பன் மோனாக்சைடு. ஒரு அஜித் படத்தில் இதை காட்டுவாங்க. ஏன்னா ஒரு அஜித் படத்தில் ஒரு குடோனில் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ பைக்கில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது என்னென்னா கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைக்கை ரிலீஸ் பண்ணால் அங்கே ஒரு அந்த கதாநாயகி அந்த இதில் அடைச்சி போட்டிருக்க மாதிரி காட்டுவாங்க. மூச்சு முட்டி என்ன செய்வாங்கன்னா இறந்துருவாங்க, மெதுவாக இறந்துருவாங்க. அப்போ சைலண்ட் கில்லருக்கு அதுக்கு பெஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா அப்போ சைலண்ட் கில்லருங்கிறது இந்த கார்பன் மோனாக்சைடுடைய கேரக்டர் என்னென்னா கலர்லெஸ். ஏன்னா கலர்லெஸ். ஏன்னா அடுத்தது மனம் இருக்காது, ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ், சுவையும் இருக்காது. இது வந்து ஹீமோகுளோபின்ல மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு ஹீமோகுளோபின் தான் நமக்கு என்னன்னா ஆக்சிஜன் படகு அப்படிம்பாங்க. அப்போ அதை வந்து பிளாக் பண்ணிடுது. எதை பிளாக் பண்ணிடுதுன்னா ஆக்சிஜனை படகை வந்து பிளாக் பண்ணி நிப்பாட்டுறதுனால நம்ம ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுது. இது ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின். அந்த படத்துடைய கான்செப்ட் மட்டும் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா அதை வச்சு கேட்டிருக்கேன் நிறையா. அடுத்தது டாக்ஸிக், நச்சுத்தன்மை உடையது பர்னிங் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால என்ன நச்சுத்தன்மை வருதுன்னா டயாக்சின். இது டைரெக்டாக படிச்சிட வேண்டியதான். டயாக்சின் பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால வரக்கூடியது. கச்சப்சிங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே போகக்கூடியது கேஸ். கச்சப்சி, சிஎஃப்சி எல்லாம் வரக்கூடியது. மீத்தேன்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆர்கானிக் டீகாம்போசிஷன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிமில் ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சு. சிக்கிமில் வந்து என்ன இதாக நடந்தீங்கன்னா, அந்த ஒரு டனலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மீத்தேன் கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதே பார்த்து சென்னையில் ஒரு டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா அமோனியா வாயு ரிலீஸ் ஆச்சு. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ஏன்னா ரிமார்க்கபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைனா அண்ட் இந்தியா வாஸ் அப்சர்வ் ரிகார்டிங் மாஸ் ஏன்னா பாலிடிக்ஸ் அரௌண்ட் ஏர் பொல்யூஷன். இந்த ஏர் பொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சைனாவும் இந்தியாவும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்காங்க அப்படின்னு கேட்காங்க. ஏர் பொல்யூஷன் ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டாப் டவுன் அப்படிங்கிறது தான் அவன் மெயினாக ஃபாலோ பண்ணுறது. கம்யூனிஸ்ட் நாடுலாம் நம்ம சொல்கிறத கேட்டே ஆகணும். நம்ம வந்து டெமோக்ராஃபிக், அதனால் சில இதெல்லாம் நம்ம வந்து சில இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு பெர்மிஷன் கொடுப்போம். அதனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, அடுத்து அதான் கொடுக்குறான். சைனா எம்ப்ளாயிங் த அப்ரோச் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் இன்ஸ்டியூஷன், பழமைவாதத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அதுதான் நமக்கு இப்போ இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு, ரீசனும் ரைட். அப்போ ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். அந்த டைமில் நீங்கள் போடுற கொஸ்டின் ரெண்டுக்கு ரிலேஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிடணும். சானிட்டரி லேண்ட் ஃபில்லும்பாங்க. நிலத்தை மண்ணில் குழி தோண்டி புதைக்கிறது தான் அந்த லேண்ட் ஃபில். ஏன்னா அப்போ லேண்ட் ஃபில்லு. அடுத்தது இன்சினரேஷனாக என்னென்னா அந்த வேஸ்டெல்லாம் எரிக்கிறது, மண்ணுக்குள்ளே புதைக்கிறது. இன்சினரேஷனாக வேஸ்டெல்லாம் எரிக்கிறது. அப்போ இது என்ன பேர்னிங் ஆஃப் வேஸ்ட். அப்போ இதுக்கு வந்து ரெண்டுக்கு வந்து 1 வரணும். அப்போ 1 வரும்போது இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும், இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும். அடுத்தது பல்வேரிசிங், பைராலிசிஸ். இந்த பைரோனா என்ன அர்த்தம்னா ஹை டெம்பரேச்சர்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சர் இதுலேயே நம்ம கிரியோ அப்படின்னு படிப்போம். இந்த ஐஎஸ்ஆர்ஓ படிப்பீங்க லோ டெம்பரேச்சர். அது இந்த இதை வச்சு நம்ம சில ஆன்சர் நம்ம போடலாம். அப்போ பைரோலிஸ்டிக்னா ஹை டெம்பரேச்சர் கொண்டு வர்றாங்க. அப்போ ஹை டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது நமக்கு என்ன வருங்கன்னா ஆன்சர் வந்து இதான் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். டெம்பரேச்சர் அதிகமாகுது, ஆக்சிஜனுடைய கண்டென்ட் என்னதாகும் குறையும். டெம்பரேச்சர் கூட்ட கூட்ட நம்ம ஒரு கொஸ்டின் யாருக்குனே பார்த்தோம். ஆற்று தண்ணி ஹீட் ஆகும்போது டெம்பரேச்சர் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும்போது மீன் வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து 4க்கு வந்து 3 வரணும். அப்போ இதான் நமக்கு ஆன்சர். மீதி உள்ளதை பார்ப்போம். லேண்ட்ஃபில், லேண்ட்ஃபில்லுங்கிறது இதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது என்னென்ன டெபாசிட் ரிஃப்யூஸ் அண்ட் கம்போஸ்ட் வச்சு புல்டோசர், அது கீழே போட்டு புதைக்கிறது. பல்வேரிசிங், பல்வேரிசிங்னா என்னங்கன்னா இந்த வேஸ்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது, வேஸ்ட்டுக்கு மொத்தமாக பரப்பி விடுறது, அதுக்கு பேர். இது எல்லாமே படிச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட், which among the following recorded as the leading cause of air pollution? ஏர் பொல்யூஷனுக்கு இப்போ தான் பார்த்தோம். மெயினான காரணம் என்னன்னா மோட்டார் வெஹிக்கல் எமிஷன். இந்த அஜித் படத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னல, கார்பன் மோனாக்சைடு. ஏன்னா அது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏர் பொல்யூஷன். which among following noun prime effect of thermal pollution? ஏன்னா தெர்மல் பொல்யூஷனாவே ஆக்சிஜன் அளவு குறையும், டிசால்வ் ஆக்சிஜன். அதே தான் அதான் நம்ம பார்த்தோம் அந்த கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட், அடுத்தது அதே தெர்மல் பொல்யூஷன் வாட்டர் மெயின் ரிடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் டிசால்வ் ஆக்சிஜன். அதே கொஸ்டினை திரும்ப திரும்ப கேட்காங்க. இந்த மீன் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதையும் இன்டைரக்டா கேட்டாங்க. அதே கொஸ்டினை தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. மேஜர் காஸ் ஃபார் டிஃப்ளேஷன் ஆஃப் ஓஷன். ஓஷன் ஓட்ட உழுது பார்த்தீங்களா, அதுக்கு மெயின் காரணம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மெயின் காரணம்னா சிஎஃப்சி. ஏன்னா குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி. அந்த குளோரோஃப்ளோரோகார்பன் தான் ஏரோசால் அப்படிம்பாங்க, தூசு படலம் அப்படிம்பாங்க. ஆப்ஷன் வந்து ஏ. ஹைட்ரஜன் சல்ஃபைடு, சல்ஃபைடு அது வந்து சல்ஃபேட்டு. சல்ஃபைடு வந்து ராட்டன் எக் அப்படிம்பாங்க. அழுகிய ஏன்னா அழுகிய முட்டை மனம் உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா ராட்டன் எக். ஏன்னா H2S இதுவும் கேட்கலாம். நெக்ஸ்ட், த பொல்யூட்டன்ட் விச் காஸ் இம்பேர்மெண்ட் பிளான்ட் மெட்டாபாலிசம் இஸ். என்ன அப்போ வந்து ஒரு அதாவது தாவர வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டை ஏற்படுத்தும் மாசு எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு, SO2. நைட்ரஸ் ஆக்சைடுங்கிறது என்னங்கன்னா ஓசன் டிஃப்ளேஷன், அதுவும் வரும். ஏன்னா சிஎஃப்சி வர்ற மாதிரி அதுவும் கூட வரும். இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு என்னன்னா, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அஃபெக்ட் போட்டோசிந்தசிஸ். இது என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா அஃபெக்ட் போட்டோ, அந்த ஒளிச்சேர்க்கையை வந்து அஃபெக்ட் பண்ணி விடும். அதான் இதில் கொடுக்காங்க. அதாவது தமிழ் வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாட்டு ஏற்படுது.
அப்போ சல்பர் டை ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒளிச்சேர்க்கை நடக்குது பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு, அதை வந்து நிப்பாட்டிடும். அதுமாதிரி அந்த தாவரங்கள் ரெஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதுக்கும் தடை கொடுக்கும். அதனாலதான் அது குறைபாட்டுங்கிறாங்க. அப்போ சல்பர் டை ஆக்சைடு தான் முக்கியம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு நம்ம இப்பதான் பார்த்தோம், சைலண்ட் கில்லர். Next, assignment of ecological, biological significance of the effect based primarily on statement of the statistical significance burn centrary to biological probability. தமிழ்ல பார்த்துருவோம். உயிரியல் நிகழ்தவுக்கு மாறாக முதன்மையாக புள்ளி விவர முக்கியத்துவத்தின், அதாவது பிராக்டிக்கலா பார்க்காம அந்த புள்ளி விவர அறிக்கைகளை மட்டும் வச்சு நம்ம வந்து சுற்றுச்சூழல் உயிரியல் முக்கியத்துவத்தை காண்கிறதுக்கு என்னன்னு கேட்காங்க. அதாவது ஃபீல்டு ஒர்க் பார்க்காம டேட்டா மட்டும் வச்சு கலெக்ட் பண்ற அந்த தியரிக்கு பேரு என்னன்னு சொல்லி கேட்காங்க, டைரக்டா பார்க்காம. அப்போ மால்தீசிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், பாப்புலேஷனுக்கு வரக்கூடிய தியரி. அப்போ இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது விட்டுருவோம். இதுக்கு ஆன்சர் என்ன கேட்டீங்கன்னா, மால்ஸ்டிக் இன்கான்குரிட்டி. இன்கான்குரிட்டினா என்ன அர்த்தம்னா இன்கன்சிஸ்டன்சி. இது யார் ரிலீஸ் பண்ணனா, IUPAC இவங்க தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. IUPACனா இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் ஃபியூ அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரி, இந்த கெமிக்கல் நேம்லாம் கொடுக்காங்களா, அதெல்லாம் இவங்க தான் கொடுப்பாங்க. இப்போ இது தியரி என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வந்து டேட்டா மட்டும் வச்சு முடிவு பண்ணுறது, ஃபீல்டு ஒர்க்கை பார்க்குறது கிடையாது. அந்த கோட்பாடுக்கு தான் பேர் மால்ஸ்டிக் பொருத்தமின்மை. நெக்ஸ்ட், ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயின்னா கண்ணை மூடி போட்டோம் தான், NO2 SO2. ஏன்னா நைட்ரஸ் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு. அப்போ கண்ணை மூடி NO2 SO2 போட்டு போயிட்டே இருங்க. அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கள் வந்து நீ டிஃபால்ட்டாக அந்த கொஸ்டினை படிச்சுக்கிடுங்க. நைட்ரேட் இன் ட்ரிங்கிங் வாட்டர். ட்ரிங்கிங் வாட்டர்ல நைட்ரேட் கலந்துட்டுன்னு வச்சுங்களேன், அதை குடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ப்ளூ பேபி சிண்ட்ரோம்ங்கிறது வரும். ப்ளூ பேபின்னா என்னன்னா, இந்த குழந்தைகளுக்குள்ள லிப்ஸு, நெயிலு, ஸ்கின்னு இதெல்லாம் வந்து ப்ளூ கலராக மாறிடும். அப்போ வந்து நமக்கு 4க்கு வந்து 3 வரணும். 3 வரும்போது இதில் 1 தான் இருக்குது. ஆன்சர் போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அப்போ மீதி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா குளோபல் வார்மிங். அப்போ வந்து குளோபல் வார்மிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட் ரெசிடென்ஸ் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். அடுத்தது நைட்ரஜன் டை ஆக்சைடுங்கிறது என்னன்னா ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். நெக்ஸ்ட், மென்மேடு சோர்சஸ் ஆஃப் பொல்யூட்டன்ட் ஆர் கால்டு. ஏன்னா மென்மேடுன்னு சொல்லும்போது அந்த ஆப்ஷனை பார்த்தா இண்டஸ்ட்ரியல், லெதர், சிமெண்ட்டுங்க இருக்குது. நமக்கு மனிதன் சொல்லும் போதே ஆந்த்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ இங்கே என்னன்னா ஆந்த்ரோபோஜெனிக் அப்படிங்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன்லேருந்தே போட்டுடலாம். இதெல்லாம் படிச்சுட்டு போய் தான் போகணும் கிடையாது, அந்த ஆப்ஷன்லேருந்தே நீங்கள் போடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆசிட் ரெயின். கண்ணை மூடி போட்டுடணும். நைட்ரஜன், சல்ஃபர், NO2 SO2. நெக்ஸ்ட், கூற்று காரணம். ஆசிட் ரெயின் மீன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் இன் ரெயின் வாட்டர். கரெக்ட் தான், ரெயின் வாட்டர்ல ஆசிட் இருக்கா தான் காரணம். அதுக்கு என்ன காரணம், அதே தான் திரும்ப நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் SO2. அப்போ ரெண்டுமே கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆன்சர் வந்து டி. அதே கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க, ஆனால் கேட்குற ஸ்டைல் மட்டும் மாறிட்டே இருக்கு பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. இப்போ தான் பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடு வந்து ஆள் இறந்து போகிறதுக்கு தான் மெயின் காரணம். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மெயின்லி டு டூ இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூல். அப்போ கார்பன் மோனாக்சைடுங்கிறது என்னன்னா பெட்ரோல் இன்ஜின். இப்போ தான் சொன்ன பைக்கு ஸ்டார்ட் பண்ணனா பைக் என்ன இன்ஜினாக இருக்கும், பெட்ரோல் இன்ஜினுங்காங்க. கரெக்டு. லாங் டேர்ம் எக்ஸ்போசர் கேன் காஸ் ஆஃப் நாசியா. தமிழில் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு சரிவர எரிக்காத எரிபொருளால் வரக்கூடியது, பெட்ரோல் எரிபொருள் வாகனங்களால் வரக்கூடிய நீண்ட நேர உமிழ்வினால் குமட்டல் ஏற்படுகிறது. 3மே ரைட்டு தான், ஆப்ஷன் 3மே கரெக்டு தான். நெக்ஸ்ட், ஓசோன் லேயர் குளோரோஃப்ளோரோ ஹைட்ரோ கார்பன் ஆஸ் கண்டினியூங் தர் எஃபெக்ட். அதான் மெயினான காரணம். இந்த குளோரோஃப்ளோரா இருக்கு கார்பன் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னா அதில் வந்து குளோரோங்கிறது வந்து என்ன ஆகும், குளோரின்ங்கிறது என்னன்னா கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணும். அப்போ அதான் நமக்கு ஆன்சர். அப்போ வந்து ரியாக்ஷன் த குளோரின் அட்டாம்ஸ் வந்து ஃபார்ம்டு பை தம் செர்வாசிய கேட்டலிஸ்ட் வினையூக்கியா பயன்படுது, லீடிங் டு டீக்ரேடேஷன் ஆஃப் ஓஷன். அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் ரைட். நெக்ஸ்ட், நேஷனல் என்விரான்மெண்ட் ட்ரிபுனல் ஆக்ட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, 1995. என்விரான்மெண்ட் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1986. ஃபாரஸ்ட் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1980. வைல்ட் லைஃப் ஆக்ட்னு கேட்டாங்கன்னா 1972. ஏன்னா ஆக்டெல்லாம் நீங்கள் படிச்சு வச்சுக்கிடணும். நெக்ஸ்ட், அரேஞ்ச் த ஃபாலோயிங் கேசஸ் அசெண்டிங் ஆர்டர்.
அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசையில் எழுது. இது தப்பா போட்டுருவீங்க பாருங்க எல்லாரும். ஏறு வரிசைன்னா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எழுதணும். டிசெண்டிங் சொல்லுவாங்க, இறங்கு வரிசை. பெருசுல இருந்து சிறுசு எழுதணும். அப்ப இது வந்து ஏறு வரிசைனா முதல் எடுத்துன்னு சிறுசு இருக்கணும். அப்ப சில நேரம் மாத்தி போட்டுருவீங்க, அவசரத்துல மாத்தி போட்டுருவீங்க. ஆக்சுவலா அதுக்கு ஒரு குளோபல் வார்மிங்க்கு காரணமான கேஸை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றான். அப்ப எல்லாத்திலுமே ஒன்று வருது மொதல் ஆப்ஷன். அப்போ வந்து குளோபல் வார்மிங்க்கு லீஸ்ட் காரணமான கேஸ் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒன்னாவது இதை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே மெஜாரிட்டி தான் பார்த்து போட முடியும் இந்த இடத்துல. ஏன்னா இது ஆப்ஷன் வந்து 3 வரும். அவங்க வந்து ஆப்ஷன் பெஸ்ட் மெஜாரிட்டி போடும்போது நமக்கு என்ன போடலாம் கேட்டிங்கன்னா, வேற வழி இல்லை. மெஜாரிட்டி போடும்போது என்னன்னா, செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 2 2 2 இருக்கு. ஒன்றில் மட்டும் என்ன கேட்டீங்கன்னா 5 இருக்கு. அப்போ இதை தட்டி விட்டுருவோம். அடுத்த தேர்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலும் திரும்ப செக் பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். எலிமினேஷன் பண்ணதையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல 3 இருக்குது, இங்க 2 இருக்குது, இங்க 5 இருக்குது, இங்க 4 இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அதை பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தாலும் நம்ம வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா 2 இடத்துல 4 இருக்கு, 2 இடத்துல 5 இருக்கு. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா, எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குது, லாஸ்ட் ஆப்ஷன் 3 இருக்கு, இங்க மட்டும் 4 இருக்கு. அப்போ இந்த 2 எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். மெஜாரிட்டி பார்க்குறோம். இந்த 2ல் எதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஃப்ளூக்ல தான் போட்டாகணும். ஏன்னா ஆனால் இதை வச்சு நம்ம படிச்சிட வேண்டியதான். ஆப்ஷன் வந்து பி கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில். இதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். இது வந்து CO2. ரெண்டாவது நமக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா மீத்தேன். அதுக்கப்புறம் அடுத்தது 5வது என்னன்னு கேட்டிங்கன்னா CFC, குளோரோஃப்ளோரோ, சரி. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2O. நெக்ஸ்ட் 4th என்னன்னு கேட்டிங்கன்னா CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்தது வந்து கடைசி வந்து SF6. SF6 என்னன்னா, S ஃபார் என்னன்னா சல்ஃபர், ஹெக்ஸா ஃப்ளூரைடு. இதுதான் அதிகமான தீங்கு, அதுல கையஸ்டா இருக்குது. இது ஆப்ஷன் வச்சு படிச்சுக்கலாம். மெஜாரிட்டி பார்க்கலாம். தெரியாத விஷயத்துல நீங்க எதுனாலும் நீங்க எடுத்து போட்டு பார்க்கலாம். மெஜாரிட்டி பார்த்து போடலாம். அடுத்தது கிரேடட் ரெஸ்பான்ஸ் ஆக்ஷன் பிளான் இஸ் ஃப்ரேம்வொர்க் டிசைன் ஃபார் விச் ஆர் த ஃபாலோயிங். இந்த இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டெல்லியில் வச்சு நடந்துச்சு இந்த ஆக்ஷன் பிளான். அதனால அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. டெல்லியில் வச்சு நடந்திருக்கு. 2017 நடந்திருக்கு. இது வந்து எந்த கேஸ் ரிலேட்டடான்னு கேட்டீங்கன்னா MC மேத்தா கேஸ் ரிலேட்டடா நடந்த ஒரு பிளான் தான். அப்போ வந்து இதில் என்னன்னா, நார்மலா எமர்ஜென்சி அண்ட் அலர்ட் சிஸ்டம், ஏர் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் வார்னிங் சிஸ்டம், சுனாமி அலர்ட் சிஸ்டம், ஏன்னா அடுத்தது சைக்ளோன் அலாப் சிஸ்டம். ஆக்சுவலாக இந்த ஏர் பொல்யூஷனுக்காண்டி நடக்கக்கூடியது. MC மேத்தானாவே அதான். நெக்ஸ்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பொல்யூஷன் காரணமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நைட்ரேட்டு தண்ணியை குடிச்சாங்கன்னா ப்ளூ பேபின்னு சொல்லி பார்த்தோமா, அதை படிச்சு வச்சிருக்கீங்கன்னா மார்க்கு தூக்கிடலாம். இப்போ ஒன்றுக்கு வந்து 2 வரணும். இப்போ 1 வரணும், இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும், இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும். மெர்க்குரி இது அப்படியே படிச்சிருங்க. மின்மட்டா டிசீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் மின்மட்டா டிசீஸ். அடுத்தது கோல்னாவே பிளாக் லங் டிசீஸ், காட்மியம், இட்டாய். இது அப்படியே படிச்சிருங்க, 1 மார்க் கேட்பாங்க, போட்டு போயிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஏர் பொல்யூஷன் சொல்லிட்டான். இப்போ கூட நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, சென்னையில பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் நடந்துச்சு. என்னன்னா அமோனியா கேஸ் லீக் ஆச்சு. இதே சிக்கிம்லயும் நடந்துச்சு. அங்க என்னன்னா மீத்தேன் கேஸ். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம கேட்கலாம். இங்க ஏர் பொல்யூஷன் எங்கெங்க நடந்தது, என்னென்ன இதுன்னு கேட்கும்போது இயருக்கு எடுத்திருக்கான். இது இப்ப நம்ம இந்த 2 வந்து 2026. இல்ல இயர் பார்க்கும்போது போபால் கேஸ் ட்ராஜடி இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் போட்டுறணும். 1984. அது வந்து மெத்தில் ஐசோ சைனேட், MIC. ஏன்னா மெத்தில் ஐசோ சைனேட் MICம்பாங்க அந்த கேஸ். அதை பார்த்து பார்க்கும்போது 4க்கு 2 வரணும். 4க்கு 2. அப்போ இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும், இந்த ஆப்ஷன் வெளியே போயிடும். மிச்சம் 2ல் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு கூட பார்க்கலாம் நீங்க. மிச்சது என்னன்னு பார்ப்போம். லண்டன்ங்கிறது ஸ்மோக் எல்லாருக்கும் தெரியும். இதையும் நீங்க படிச்சிடலாம். ஸ்மோக்கு 1952. இப்போ 2க்கு 1 வரணும். 2க்கு 1ன்னு பார்க்கும்போது இது கட் ஆயிருது. அப்போ இது ஆன்சர். பொறுத்துக்க 5 பொறுத்து தான் பார்க்கக்கூடாது. ஏதோ 1 பொறுத்துனா கூட நம்ம மார்க் எடுக்கணும். ஸ்மோக்குங்கிறது நமக்கு வந்து ஃபாகும் இந்த இண்டஸ்ட்ரியல் புகையும் சேர்ந்து வரும்போது
அதில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அது முக்கியமான ஒரு டிசாஸ்டர். மற்றதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில், அங்கேயும் நமக்கு ஸ்மோக்கு தான். அந்த கேஸ் வந்து என்னது ஸ்மோக்கு தான். இது வருஷம் வந்து அப்படி படிச்சிட வேண்டியதான். 43. அது டொனாராங்கிறது வந்து அங்கே வந்து ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு ரிலீஸ் ஆன கேஸ். ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு அண்ட் SO2. SO2ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 1948 டொனாரா. போபால் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். மியூஸ் வேலி, இங்கே வந்து SO2 ரிலீஸ் ஆகுது. இப்போ மீதி இருக்க ஆப்ஷன் வந்து 1930. இது அப்படியே இயர் படிச்சு தான் ஆகணும். வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் என்னென்ன கேஸ்ன்னு பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்மோக்கு, லண்டன் ஸ்மோக்கு, டொனராவில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளோரைடு அண்ட் SO2, போபாலில் பார்த்தீங்கன்னா மிக்கு, MAC, மியூஸில் பார்த்தீங்கன்னா SO2 வந்து என்னதாக இருக்குது ரிலீஸ் ஆகிருக்கு. டோனராங்கிறது பென்னிஸ் வேலியோ, ஏன்னா யூஎஸில் இருக்கக்கூடியது. பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து எல்லாமே வந்து நமக்கு என்னென்னா ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பிவிக்கு பார்த்துருக்கோம். பிவிக்கு வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இதில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. அந்த மாநாடை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஏன்னா இது போக கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டா இதில் மார்க் வந்து சிம்பிளாக எடுத்துடலாம். தேங்க்யூ.